நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அப்போது அவர் சில உடைகளை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்னா தயாரித்து வைத்திருக்கிறார். ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட உடைகளை தரித்தால் மட்டும்தான் இந்த பூமியில் பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பவுல் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வசனத்தை பாருங்கள். 11வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 17வது வசனம் வரைக்கும் சொல்கிறாரு. நீங்கள் வாசிங்க. ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, பிசாசின் தந்திரங்களோடு நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் சில உடைகள் நமக்கு வேணும். அதில் முதல் உடை சத்தியம் என்னும் கச்சை. சத்தியத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிந்திருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. ஏன் சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், இந்த பூமியில் பிசாசு யார் மூலியமாவது நம்மக்கிட்ட என்ன பண்ணுவான், பேசுவான். அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நாம் இருக்கணும்னு சொன்னால் சத்தியத்தை ஒரு விசுவாசி அறிந்திருக்க வேண்டும் சொல்கிறாரு. அதுக்கு தான் நிற்கிறதுக்கு பலன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தியம். சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே தைரியமாக நாம் நிற்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னா அவனுடைய அந்த எதிர் தாக்குதலுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னா அடிபணிந்து போக வேண்டிய சூழல் நமக்கு ஏற்படும். அப்போ முதல்ல ஒரு விசுவாசி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, சத்தியம் என்னும் கச்சை அவனுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, தேவ நீதி. தேவ நீதி என்னும் மார்க்கவசம். தேவ நீதியை பாருங்கள். நம் சுய நீதியை பற்றி நம்ம பேசும்போது என்ன ஆகும்னு சொன்னால், பிசாசுக்கிட்ட நம்மளால் எதிர்த்து நிற்கவே முடியாது. அப்போ நம்முடைய நீதியை நம்ம என்ன பண்ண முடியாது, பிசாசின் இடத்துல கொண்டு போகவே முடியாது. அப்போ தேவ நீதி, அப்போது தேவன் நமக்கு நீதியை கொடுத்திருக்கிறார். அவருடைய நீதியின் அடிப்படையில் நாம் போகும்போது அவன் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய இதயத்தை தாக்காத அளவுக்கு தேவ நீதி என்னும் மார்க்கவசம். பிசாசு எங்கே நம்மளை தந்திரமாக நம்மளை தாக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கன்னு சொன்னால் இங்கே நம்முடைய இருதயத்தில். என்ன சொல்லி அவன் தாக்குவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் பெரும்பாலும் நம்மளை அட்டாக் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தை வஞ்சிப்பது தான். உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, நீ எல்லாம் தகுதியற்றவன், நீ என்ன நீதி செஞ்சுட்ட, உன்னை தேவன் உன்னை அவருடைய பிள்ளையாக உன்னை தேர்ந்தெடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்மளை என்ன பண்ணுவோன்னா இருதயத்தை தாக்கக்கூடிய விஷயம். அதனால தான் சொல்கிறாரு தேவ நீதி என்னும் மார்க்கவசம். அப்போ என்னென்னா, நம்ம ஒரு கவசத்தை நம்ம போட்டுக்கணும். என்ன கவசம்னா, என்னுடைய நீதி இல்லைப்பா, தேவனுடைய நீதியை நான் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது பிசாசால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு தாக்குதலும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே செய்ய முடியாது. ரெண்டாவது. மூணாவது ஒரு விஷயம் பாருங்கள், சமாதானம். சமாதானம் என்னும் பாதரட்சியை நம்ம என்ன பண்ணணுமா, அணிந்து கொள்ளணுமா. எந்த சூழல்லையும் எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு சூழலை நாம் என்ன பண்ணோம், அறிந்து கொள்ள வேண்டும். சமாதானத்துக்கு ஏதுவான எல்லா காரியங்களும் நாம் என்ன பண்ண வேண்டும், ஆயத்தம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆயத்தமாக நம்ம என்ன பண்ணோம், எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணோம், ஆயத்தமாக இருக்கணும். எல்லா காரியங்களுக்கும் நாம் என்ன பண்ணோம், ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் என்ன பண்ணணுமா, அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்ன, விசுவாசம். விசுவாசம் என்னும் கேடயம். பிசாசு பாருங்கள் சில தந்திரங்களை நம்மக்கிட்ட உபயோகப்படுத்துவான். என்னென்னா, அவன் நம்மளை வெட்ட வர காரியம், அவன் நம்மளை குத்த வர காரியம், நம்மளை குற்றப்படுத்த வர காரியங்கள் எல்லாமே அவிசுவாசத்தை கொண்டு நம்மளை தாக்க வருவான். உனக்கெல்லாம் இந்த தகுதி இல்லை, உனக்கு அது கிடையாது, இது செய்யலை, அப்படி இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவான், நம்மளை குற்றப்படுத்தும் போது விசுவாசம் என்னும் கேடயத்தை வைத்து நாம் என்ன பண்ணோம்னு சொன்னால், அப்படி வருகிற காரியங்களை எல்லாவற்றையும் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறார் பவுல். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ரட்சிப்பு என்னும்
தலை சீரா, தலைக்கவசம் நமக்கு அவசியம். ரட்சிப்பு என்னும் தலை சீரா. ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ரட்சிப்பை உணர்ந்தவர்களாக, தேவனுடைய ரட்சிப்பை அறிந்தவர்களாக, தேவனுடைய ரட்சிப்பை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கணும். எனக்காக இந்த ரட்சிப்பு எப்படி தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார், அந்த ரட்சிப்பின் மகத்துவம் என்ன, அந்த ரட்சிப்பின் நோக்கம் என்ன, இது எல்லாமே ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிந்திருக்க வேண்டும்ன்றாரு. அப்போது ரட்சிப்பு என்னும் தலை சீரா, எனக்காக தான் அவர் வானத்தை விட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறாரு, எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னை மீட்டு இருக்கிறார். நான் பாவின்னு தெரிஞ்சு தான் என்னை மீட்டு இருக்கிறாரு. அதனால் என்னை என்ன பண்ண முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம வரணும். அந்த ரட்சிப்பை பற்றி முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு என்னும் தலை சீராக ரொம்ப அவசியம். சிந்தனை ரொம்ப நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, சிந்தனையில் நம்மளை என்ன பண்ணுவான், கெடுக்கிறதுக்காக அவன் முயற்சிப்பான். ஆனால் நாம் அதுக்கு வழிவகுக்கக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ரட்சிப்பு என்னும் தலை சீராக ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியன்றாரு. கடைசியாக பாருங்கள் என்ன சொல்கிறாரு, தேவ வசனம் என்னும் பட்டயம். ஒரு விசுவாசிக்கு உங்களுக்கும் எனக்கும் பாருங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, தேவ வசனத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், வசனத்தை தெரிந்து கொண்டவர்களாக இருக்கணும். ஏன்னா அவன் வசனத்தை சொல்லியே நம்மளை வந்து என்ன பண்ணுவான், குற்றப்படுத்துவான். வசனங்களை சொல்லி என்ன பண்ணுவான், நம்மளை தகுதியற்றவன் சொல்லி என்ன பண்ணுவான், நம்மளை அசிங்கப்படுத்த நினைப்பான், அவமானப்படுத்த நினைப்பான். ஆனால் நாம் பட்டயத்தால் தான் என்ன பண்ண முடியும், வெட்ட முடியும். அப்போ தேவ வசனமாகிய நாம் என்ன பண்ணோம், தேவ வசனத்தை எடுத்து அதாலே நாம் என்ன பண்ணோம், அதை வெட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இயேசு அப்படி தான் செஞ்சார். 40 நாள் அவர் வந்து உபவாசமாக இருக்கும்போது பிசாசு அவரை சோதிக்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் தேவனுடைய குமாரன் என்றால் இங்கேருந்து கீழே குதிங்க, தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணிப்பாங்க, உங்களை ஏந்திப்பாங்கன்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணாத, உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பராதரிப்பாயன்னு வசனத்தை கொண்டு தான் என்ன பண்ணுறாரு, வெட்டுறார் அவனை. வசனத்தை கொண்டு வசனத்தினால என்ன பண்ணுறாரு, அவனை மேற்கொள்ளுகிறார் தேவன். உங்களையும் என்னையும் கூட பாருங்கள் அப்படி தான் இருக்க சொல்லுகிறார். அப்போ நமக்கு அவசியமான ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்று. என்னென்ன ஆயுதம் எடுத்துணுமா, என்ன ஆயுதம், சத்தியம் என்னும் கச்சை நமக்கு அவசியம். தேவ நீதி என்னும் மார்க்கவசம் அவசியம். சமாதானம் என்னும் பாதரட்சை அவசியம். விசுவாசம் என்னும் கேடயம் நமக்கு அவசியம். ரட்சிப்பு என்னும் தலைசீரை நமக்கு அவசியம். தேவ வசனம் என்ற பட்டயம் நமக்கு அவசியம். இது எல்லாத்தையும் நம்ம அணிந்தவர்களாக இந்த பூமியில் நம்ம வாழும்போது பிசாசு நமக்கு எதிராக என்ன பண்ண முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது, நிற்கக்கூட முடியாது. அவனை எதிர்த்து நிற்க முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு வசனத்திலே இப்படி சொல்கிறார், என்னது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்தியத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்ன பண்ணுங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இவை எல்லாத்தையும் நாம் தரித்து கொண்டவர்களாக நாம் இருக்கும்போது பிசாசால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அறிந்திருக்கோன்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இப்படிப்பட்ட ஆயுதங்களை, இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன பண்ணோம், இந்த உடைகளை தரித்து கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் பிசாசோடு எதிர்த்து நிற்க முடியும். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக என்ன பண்ணுங்கள், இந்த பகுதியை வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.